வணக்கம். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த கதையை தொடர்ந்து கொள்கிறேன். யாகலிங்கேஸ்வரர் தன் மனைவியும் தாயையும் மகனையும் அழைத்து கொண்டு அவர் ராஜ்யத்துக்கு சென்றார். அரண்மனையில் விட்டு படுத்து உறங்கிவிட்டு ஆலோசனை செய்தார். மக்களுக்கு என் தந்தை வெகு கடுமையாக துன்பப்படுத்தியிருக்கிறார். அதனால் மக்கள் நம்ம மேல் அதிகமாக கோபமாக இருக்கிறார். 2 ராஜ்யத்திலேயும் அவர் என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனையும் செய்து விடலாம் என்று முதல் ராஜ்யத்துக்கு சென்றார். முதல் ராஜ்யத்தில் சென்று மக்களோட குறைகளை கேட்டார். அனைவருக்கும் அனைத்து வகையான வீடு வசதிகள் செய்தார். நீங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ளுங்கள், அனைத்தும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று விருப்பம் போல் செய்ய வைத்து கொண்டார். அந்த ராஜ்யத்தில் ஒரு சாலையும் கட்டி கொடுத்தார். மக்கள் அனைவருமே சாலைக்கு செல்ல வேண்டும், நீங்கள் படிப்பு அறிவை ஏற்றுக்கொள்ளணும் என்று அவரே செய்து கொடுத்துவிட்டு, 2வது ராஜ்யத்தில் நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளணும் என்று அனைவருக்கும் கூறிவிட்டு பள்ளியறையும் கட்டி கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் குழந்தை இருப்பவர் அனைவருமே படித்து கொள்ளணும் என்று கூறிவிட்டு, தாங்களுக்கு எந்த குறை இருந்தாலையும் அரண்மனையில் வந்து கேட்டுக்கொள்ளணும், நீங்கள் தயங்காமல் பார்த்து கொள்ளணும் என்று சென்று வந்தார். அரண்மனைக்கு வந்து தாயிடம் கூறினார், தாயே, முதல் ராஜ்யத்தில் அனைவருக்கும் அனைத்து வகையான வசதிகளும் நான் செய்து கொடுத்து விட்டேன். அனைத்து வகையான வீடுகள் கட்டி கொள்ளுங்கள். தாங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ நீங்கள் அனைத்தும் செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வந்தேன் தாயினார். தாய்க்கு வெகு ஆனந்தமாகிவிட்டது. தந்தை போல் மகன் இல்லை, மகன் நாங்கள் வணங்கின சிவன் கைவிடவில்லை என்று வெகு ஆனந்தமாகிவிட்டார். படுத்து உறங்கி எழுந்து மணிலோகத்துக்கு சென்றார். மணிலோகத்தில் அனைவரும் அழைத்து தாங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனையும் செய்து கொள்ளுங்கள். ஆடை கொடுப்பது, வாங்கிக் கொள்வது, உணவுகள் வாங்கிக் கொள்வது மணிலோகத்தில் நம்ம உருவாக்கி வைத்து விடலாம். நீங்கள் கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். மண்ணை ஒருவருக்கு கொடுத்து தேவைப்படுறதை நீங்கள் வாங்கி பரிமாறிக்கொள்ளலாம் என்று, உங்கள் விருப்பம் போல் வாழ்ந்து கொள்ளலாம் என்று அனைத்து வகையான வசதியும் செய்து வைத்துவிட்டு சென்று வந்தார். மீண்டும் சென்று வந்து தாயிடம் கூறினார், தாயே, நான் மணிலோகத்தில் அனைத்து வகையான வசதிகளும் செய்து வைத்துவிட்டு வந்த தாயே என்று கூறினார். வெகு ஆனந்தமாகிவிட்டது. அவர் விருப்பம் போல் வாழ்ந்து கொள்ளட்டும் என்று நான் கூறிவிட்டேன் தாயே, தவறு ஒன்றும் இல்லை என்று கேட்டார். தவறு ஒன்றும் இல்லை மகனே என்று தாய் ஆனந்தப்பட்டார். அப்போது மனைவி அழைத்து, தாங்களுக்கு ஏதாவதான குறைகள் இருக்கிறதா தாயேனார். எனக்கு ஒரு குறையும் இல்லையா என்றார். 1 வருடத்தில் அனைத்து பணிகளும் முடிந்து விடணும் என்று கூறிவிட்டார். முடிந்த பின்னே 1 வருடம் கழித்து தாயே தன் மகனை மனைவியும் அழைத்து கொண்டு சென்றார். சுற்றி பார்த்து கொண்டு வந்தார். இவர் ராஜ்யத்தை சுற்றி பார்க்கணும் என்றாலே 3 மாதங்கள் ஆகிவிடும். ஒரு ராஜ்யத்துக்கு சென்றால் அனைவருமே சுற்றி பார்த்து அனைவருமே கையெடுத்து வணங்க ஆரம்பித்தார். அப்போது, நீங்கள் எல்லாம் என் உறவர்கள், நீங்கள் எதுக்கு என்னை வணங்கணும்? நான் உன்னோட
மகனைப் போல் நீங்கள் யாரும் என்னை வணங்கக்கூடாது என்றார். இல்லையா, இத்தனை காலம் நாங்கள் கஷ்டப்பட்டது வீணாகவில்லை என்று வணங்கி கொண்டு அனைவரும் கையெடுத்து வணங்கி கொண்டு வந்தார். 3 மாதங்கள் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் தாயையும் தந்தையை நினைத்து கொண்டார். தாயையும் தன் மனைவியும் மகனையும் அழைத்து கொண்டு அவர் அரண்மனைக்கு சென்று வந்தார். அரண்மனைக்கு சென்று வந்து 1 மாதம் கழித்து மீண்டும் ராஜ்யத்துக்கு சென்றார், மணிலோகத்துக்கு. தந்தையை வணங்கிவிட்டு தாயை அழைத்து கொண்டு சென்றார். தன் மனைவியும் மகனை அழைத்து கொண்டு சென்றார். அந்த ராஜ்யத்தை சுற்றி பார்த்து முடிந்த பின்னை மீண்டும் ஆனந்தமாய்விட்டார். அனைத்து வசதியும் மக்களுக்கு நான் செய்து கொடுத்து விட்டேன் என்று வெகு ஆனந்தமாய்விட்டார். அப்போது செய்துவிட்டு மகனை அழைத்து கொண்டு விளையாடி கொண்டார். விளையாடிவிட்டு அரண்மனைக்கு அழைத்து கொண்டு தாயும் மனைவியும் அழைத்து கொண்டு மகனை எடுத்துக்கொண்டு மணிலோகத்தை பார்த்து விட்டு சென்று வந்தார். சென்று வந்து அரண்மனைக்கு சென்று, தாயே, நாளை நாமல் சிவனாலயத்துக்கு சென்று விடலாம், சிவனை பார்த்து நம்ம வணங்கி கொண்டு வந்து விடலாம் என்று தாய்க்கு கூறினார். அப்படியே ஆகட்டும் மகனே என்று வெகு ஆனந்தமாகினார். ஆனந்தமாகி சிவனை விரும்பினார். சிவனே, நான் அனைத்ததும் கொடுத்து விட்டேன், மக்களுக்கு நன்மை செய்து விட்டேன் என்று ஆனந்தமாகினார். வணங்கிவிட்டு தாயையும் தன் மகனை மனைவி அழைத்து கொண்டு சென்று வந்தார். சென்று வந்து யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். யாகத்தை வளர்த்து மக்களுக்கு சூட சாம்பல் கொடுத்து கொண்டு 6 மாதம் இதை செய்து கொண்டு வந்தார். 7 சட்ட அறைகளும் லோகத்தாரு சேர்ந்து சட்ட அறை மூடிவிட்டதென்று அழைத்து கொண்டு வந்தார். ஐயா, உன் தந்தை இருக்கிற வரைக்கும் இந்த சட்ட அறை திறந்து கொண்டது. நாங்கள் அனைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். உன் தந்தை மரணமாகின பின்னை இந்த சட்ட அறை மூடிவிட்டது. தாங்கள் வந்து சட்டறைக்கு வந்தால் வெகு ஆனந்தமாய் இருக்கும். தாங்கள் சட்டறையில் அமர வேண்டும் என்று கேட்டார். எனக்கு இன்னொரு 3 மாதங்கள் அவகாசம் கொடுங்கள், நான் முடிவெடுத்துக் கொள்கிறேன் என்றால், அப்படியே ஆகட்டும் என்று அவரும் கூறிவிட்டு சென்றார். தாயிடம் கூறினார், நாங்கள் சட்ட அறையை அவருக்கே ஒப்படைத்து விடணும் என்று 7 லோகத்துக்கும் ஒப்படைத்து விட்டார். 3 மாதம் கழித்து அந்த சட்ட அறையை ஒப்படைத்து விட்டார். சட்டை அறையை ஒப்படைத்து விட்டு வெகு ஆனந்தமாய் மக்களாய் பழகிக்கொண்டு வெகு சந்தோஷத்தில் இருந்தார். அப்போ மகனுக்கு 11 வயதும் ஆகிவிட்டது. திடீரென்று மகன் ஜாதகத்தை கணித்து பார்க்கலாம் என்று கணிக்க ஆரம்பித்தார். கணித்தம்போது மகன் 11 வயதில் கணிக்கும்போது மகன் ஜாதகத்தில் கணித்தார், 2 ராஜ்யத்தையும் இழந்துவிட்டு நம் மகன் வனவாசம் சென்று விடுவான், தன் மனைவியும் மகனையும் அழைத்து கொண்டு என்று கணித்தார். பெரிய கவலையாகிவிட்டது. இத்தனையும் செய்து நாங்கள் வனவாசம் போவது நிச்சயமாகிவிட்டது என்று, இல்லை நான் தவறாக கணித்து விட்டேனா இந்த ஜாதகத்தை என்று மீண்டும் சென்று சந்திரலோகத்தில் கணித்தார். சந்திரனை வைத்து பௌர்ணமி தினத்தில் கணித்தார். அதுவும் அப்படியே ஆகிவிட்டது. மீண்டும் ஒரு இருட்டு அமாவாசையில் கணித்தார் இரவில். அதுவும் அப்படியே தெரிந்து கொண்டார். சிவனிடத்துக்கு சென்றார். மிக பெரிய வறுமை கொண்டு கண்ணீர் விட்டார். எதுக்கு பகவானே எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாய்? நாங்கள் என்ன தவறு செய்தேன்? அனைத்தும் நான் தானம் கொடுத்து விட்டேன் தானே. அப்ப சிவன் விளக்கம் அளித்தார். ஐயா, இது முழு விளக்கமும் பின்னை தெரிந்து கொள்ளுவாய். உன் மகன்
வனவாசம் போகுவது நிச்சயம், இதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் வாங்கின வரம் அப்படிதான் என்றார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று பெரிய மனக்கவலையாய்விட்டது. அப்போ நாங்கள் இத்தனை கஷ்டப்பட்டு வீணாய்விட்டதா? எதுவும் வீணாகவில்லை. நீங்கள் அழைத்த வரம் எங்களுக்கு தவறாய்விட்டதா? அது ஒன்றும் தவறு இல்லை. உன் வம்சாவளி இந்த ஏகத்தை யார் வளர்த்தாலேயும் இந்த ஏகம் உன் வம்சாவளிக்கு இந்த வரம் பலனாய்விடும். வேண்டுமா உன் மகனை பார்க்க வைத்து விடு, இந்த ஏகத்தை வளர்த்து. அப்போ மகனை அழைத்து கொண்டு சிவனாலயத்தில் ஏகத்தை தொடங்கினார். சிவனாலயத்தில் ஏகத்தை தொடங்கி பலத்து ஏகத்தில் கணிக்க ஆரம்பித்தார். இந்த முழு விளக்கமும் நாளை வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த முழு விளக்கமும் சின்னத்துரை கதையில் முழு விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது நடந்த உண்மை சம்பவம். இது தவறாக நான் கணித்து கூற மாட்டேன். நீங்கள் நன்றாக பார்த்து இந்த கதையை யூடியூபில் பாருங்கள். முழு விளக்கம் தெரிந்து கொள்ளலாம்.